Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா போன வீடியோல போட்டிருந்தப்ப நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இப்போ வந்து தக்காளி விலை அதிகமா விக்குது தக்காளி இல்லாம ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போற வெஜிடபிள் குருமால வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப நல்ல டேஸ்டான குருமா எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம் இந்த குருமா பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பத்தோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியோட டீடைல்டு இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.com ல வந்து போஸ்ட் போட்டுருக்கேன் அந்த போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு முதல்ல காய்கறிகள்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் நான் கலந்த காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த காய்கறிகள் இருக்கோ நல்லா ஒரு 3 கப் அளவுக்கு காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த காய்கறிகளை குக்கரில் சேர்த்துக்கலாம் இதிலே வந்து இந்த காய்கறிகள் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறமா தண்ணி நீங்கள் எந்த குக்கரில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க ரொம்ப அதிக விசில் வச்சு காய்கறிகள் குழஞ்சிடக்கூடாது ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம இந்த குருமாவுக்கு மசாலாலாம் நம்ம வதக்கி அரைக்கணும் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோம்பு வந்து லைட்டாக செவந்து வரட்டும் இப்போ இதிலேயே வந்து இந்த குருமாவுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான் அதனால் நான் ஒரு 7 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துருக்கிறேன் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன் முந்திரி பருப்பு வந்து 10 முழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கூடவே வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் வந்து நல்லா ஒரு பெரிய மூடி தேங்காய் ஒன்று வந்து துருவி வச்சது 1 கப் அளவுக்கு நிறக்க அளந்தது இருக்குது அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேங்காவை மிதமான தீயில நல்லா வதக்கி விட போகிறோம் நிறம் மாறக்கூடாது ஆனால் அந்த பச்சைத்தன்மை வந்து அதில் போயிடணும் ரொம்ப செவந்துருச்சுன்னா குருமா வந்து நிறம் மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு ரொம்ப செவக்கலை இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின தேங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க சூடாக மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம் இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் திரியாக இருந்துச்சுன்னா அந்த குருமாவோட டெக்ஸ்சர் சரியாக வராது நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வதக்கி அரைக்கிறதுங்காட்டிலையும் இதில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் காய்கறிகள் நல்லா குழையாமல் பக்குவமாக வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்போ வந்து நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பட்டை நல்லா இந்த சைஸில் 1 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் இப்போ போட்டிருக்கிற இந்த கரம் மசாலா வந்து நல்லா செவந்து வரணும் அப்போ தான் வந்து அந்த குருமாவில் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுது இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போ இதிலேயே நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கணும் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம்
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தண்ணியோட அளவு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் விட்டுருக்கறனால நல்லா திக்காக வரும் கொதிக்கிறப்ப. அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஊற்றிருக்கிற அளவு சரியாக இருக்கும். இப்போ இதிலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் உண்டுன்னு அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ வந்து அந்த குருமாவோட அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிக்கிறப்ப போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே காய்கறிகள் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த குருமாவை வந்து கொதிக்க விடுங்க மிதமான தீயில. இப்போ இதிலே வந்து கடைசியாக கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்குலாம் கரம் மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால சேர்த்துருக்கிறேன். இதுவே இட்லி, தோசை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், இதில் வந்து புளிப்புக்கு நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலையே அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அது போடாமல் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா வந்து நல்லா திக்காகி இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.